எனக்கு இப்பதான் நல்ல பலன் கிடைச்சிருக்கு. இப்ப என்கிட்ட பேய் வீடியோ இருக்கு. இத வச்சு செமையா காசு பார்க்கலாம். அடச்சே, பவர் போயிடுச்சே. பென் டிரைவ்ல காப்பி பண்றதுக்குள்ள பவர் கட் ஆயிடுச்சே. சிரிக்காதன்னு சொல்ற? நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் தான் பேயின்னு சொல்லிருக்கலாம்ல. ஏய், சிரிக்காதடா. நீ பேயின்னு சொல்லியிருந்தா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன்லடா. அண்ணா, நான் தான் பேய், நீ இல்ல. என்னது? ஆனா கொஞ்ச நேரத்துல நீயும் பேய் ஆயிருவ. என்னடா, நான் எப்படி பேய் ஆவேன்? எப்படிடா? கொஞ்ச நேரத்துல நீயும் பேயா மாதிரி வருவல, அப்ப சொல்றேன். உனக்கு இருக்கு பையல. நான் லாக்கெட் போட்டிருக்கேன். இதுக்குள்ள சக்தி வாய்ந்த தாயத்து இருக்கு. இது இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சூப்பர், நீயே சிரிச்சுக்கிட்டே இரு. உன்ன மாதிரி பேய்ங்க சிரிக்கிறத வீடியோல பார்த்தா எல்லாரும் மிரண்டு போவாங்க. என்னென்ன தேடுற? கேமராடா. அது அங்கே தானே இருக்கு. ஓ, தேங்க்ஸ்டா. ஓகே, போதுடா. நீ பேய் தானே, ஏதாவது மேஜிக் பண்ணுடா. டேய் லூசு பயலே, நீ பேய்டா, மிரட்டலா ஏதாவது பண்ணுடா. நல்லா டெரரா பாருடா.
ஏன் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க? நான் சிரிப்பு பேய்னா இப்படிதான் சிரிச்சிட்டு இருப்பேன். அண்ணா கிட்டவாண்ணா, இன்னும் கிட்டவாண்ணா, நல்ல பக்கத்துல வாண்ணா, வாண்ணா கிட்டவா. நல்ல பக்கத்துல வாண்ணா, வாண்ணா கிட்டவா. நான் தான் பேய், நல்லா எடுத்துக்கோ. வாண்ணா வா. அதிரா, 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 அதிரா. அனீஷ், அனீஷ் என்னாச்சு?
அதிரா, உங்களை இப்படி பார்க்கவே ரொம்ப கவலையா இருக்கு. நான் டாக்ஸி புக் பண்றேன், நீங்க என்ன வீட்டுக்கு போங்களேன், இங்க நான் பாத்துக்கிறேன். என்ன போஸ்ட்மார்ட்டம் முடிய இன்னும் 2 hours ஆகும்னு சொல்றாங்க. அப்புறம் பாடி ஹேண்ட் ஓவர் பண்ண எப்படியும் ½ டே ஆயிடும். பரவாயில்ல சார், நான் இங்கே இருக்கேன். இல்ல ரொம்ப டயர்டா இருக்கீங்க. அதுவும் இல்லாம சடனா ஒரு டெத்தை பார்த்ததும் ரொம்ப பயந்துட்டீங்க போல இருக்கு. இப்ப நினைச்சாலும் உடம்பெல்லாம் நடுங்குது சார். நேத்து வரைக்கும் நல்லா இருந்தவர், அதுவும் அனிஷ் மாதிரி ஒரு ஜோவிலான பர்சன் திடீர்னு இறந்துட்டாருன்னா என்னால நம்பவே முடியல. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அஃப்கோர்ஸ் யாரோட மரணமா இருந்தாலும் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா நான் இதை லைட்டா எடுத்துக்கிறது. ஏன்னா இதெல்லாம் ஒரு சம்பவம், அவ்வளவுதான். என்ன அப்படி பாக்குறீங்க? என்னோட ப்ரொஃபஷன் அப்படி. என்னோட சர்வீஸ்ல ஆக்சிடென்ட், சூசைட், மர்டர்னு இப்படி நிறைய பார்த்துட்டேன். ஆரம்பத்துல உங்களை மாதிரி தான் ஸ்தம்பிச்சு போய் உட்காந்துருப்பேன். ஆனா இப்ப நான் ஓவரா ஸ்டெயின் பண்ணிக்கிறது இல்ல. சின்னதா வருத்தம் இருக்கும், அவ்வளவுதான். அப்புறம் நமக்கு டியூட்டி இருக்குல்ல, அதை பார்க்க கிளம்பிடுவேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நீங்களும் இதெல்லாம் லைட்டா எடுத்துக்கணும். மனசை தத்திக்கிட்டு கடந்து வந்துடணும். ஏன்னா லைஃப்ன்றது ஒரு மரணத்தோட முடிஞ்சு போறதில்ல. அம்மா, ஆக்சுவலா அனிஷ்க்கு என்னதான் நடந்துச்சு? சார், அத நீங்க தான் சொல்லணும். நான் தூங்கிட்டு இருந்தேன், சத்தம் கேட்டுச்சு, அதான் எழுந்து வந்தேன். நீங்க தான் அங்க நின்னுட்டு இருந்தீங்க. அவருக்கு என்னாச்சு சார்? பிஞ்சு போன உயர்ல தண்ணி பட்டு சாக்கடிச்சு இறந்து போயிருக்காரு. எனக்கு இப்போதைக்கு அவ்வளவுதான் தெரியும். ஆனா அந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எதுக்காக பவர் கனெக்ஷன் எடுத்தாரு, அப்புறம் அந்த வீட்டுல நிறைய இடத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, அது எதுக்காக? இதெல்லாம் எனக்கு புரியல. நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சித்தர் மலைக்கு போறதா சொன்னாங்க. பட் நீங்க அனிஷ் சத்த இடத்துக்கு எதுக்கு போனீங்க? நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சித்தர் மலைக்கு போறதா சொன்னாங்க. பட் நீங்க அனிஷ் சத்த இடத்துக்கு எதுக்கு போனீங்க? சார், உங்களுக்கு நைட்டே சொன்னேன்ல, அனிஷ்க்கு பணம் கொடுக்க தான் போகணும். ஊர்ல கலவரம் நடந்ததுனால அங்கேயே ஸ்டே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அந்த ஏரியால எந்த கலவரமும் நடக்கலன்னு சொல்றாங்களே. நான் நைட்டே விசாரிச்சிட்டேன், யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கலவரம்னு யார் தகவல் சொன்னாங்க? சார், அது அனிஷ் தான் சொன்னாரு. சோ அவன் பொய் சொல்லியிருக்கான் இல்ல? ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை அங்க ஸ்டே பண்ண வைக்கதான் இந்த பொய்ன்னு நான் நினைக்கிறேன். எதுக்காக அவன் அப்படி பண்ணணும்? அது அது எனக்கு தெரியலையே சார். ஒரு படிச்ச பொண்ணு நீங்க இப்படி தெரியலன்னு அப்பாவியா சொல்றது சங்கடமா இருக்கு. ஒன்னு சொன்னா தப்பா நினைக்காதீங்க. சொல்லுங்க சார். ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல விஷயம்தான். ஆனா அப்பா, கூட பிறந்த சகோதரன், இவங்களை தவிர மற்ற எல்லார்ட்டையும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். மொத்தமாக நம்பிடக்கூடாது. இது உங்களுக்காக மட்டும் சொல்லல, எல்லா கேர்ள்ஸுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இனிமேலாவது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். பசியோடு இருப்பீங்க, ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? இல்லை, வேண்டாம் சார். சார், காளி எங்களுக்கு ஃபோன் பண்ணீங்களா? அவங்க எப்போ வருவாங்க? நான் நைட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். காளி இப்போ ஃபோன் பண்ணாரு, கிளம்பிட்டாங்களாம். இன்னும் 1 hourல வந்துருவாங்க. ஆதிரா, ஆதிரா. நரேஷ் கண்ணை முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம்.
நரேஷ், இப்போ எப்படி இருக்க? கால் ரொம்ப வலிக்குதா? பரவாயில்லைங்க. ஆமா, நீங்க நைட் நேரத்துல அங்க எதுக்கு போனீங்க? என்ன ஆச்சுன்னே தெரியல ஆதிரா. ஏதோ ஞாபகத்துல நான் அப்படியே கிளம்பிட்டேன். மிருகப்பொறியில கால் மாட்டி விட்டிருந்தா நான் செத்தே இருப்பேன். நல்ல வேளை சாரு வந்து என்ன காப்பாத்திட்டாரு. தேங்க்யூ சார். நரேஷ், கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏரியால கலவரம், போகாதீங்க, இங்கே ஸ்டே பண்ணிக்கங்கன்னு அனிஷ் போய் சொல்லிருக்காரு. எதுக்கு அப்படி போய் சொல்லணும்? எதுக்காக என்ன அங்க தங்க வைக்கணும்? சொல்லுங்க நரேஷ், சொல்லுங்க நரேஷ்.